எப்பவுமே இன்னைக்கு என்ன குழம்பு வைக்கலாம் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருப்பேன். இந்த மார்கழி மந்த் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து குழம்போட இந்த கோலமும் ஆட் ஆகிடுச்சு. இன்னைக்கு என்ன குழம்பு போடலாம், இன்னைக்கு என்ன குழம்பு போடலான்ட்டு பக்கத்து வீட்டு வாசல்லலாம் போய் என்ன போட்டிருக்காங்கன்னு பிட் அடிச்சுட்டு வந்துட்டு அதை அப்படியே போட்டால் கண்டுபிடிச்சிருவாங்களே அப்படின்னு ஏதோ நமக்கு இருக்கிற இந்த கொஞ்சம் கலைத்திறனை வச்சு யோசிச்சு அப்படி ஒரு கோடு இப்படி ஒரு வளைவுன்னு போட்டுட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. சும்மா வெறுமனே கோலம் போடுறதை விட அது பக்கத்தில் இந்த மாதிரி 2 விளக்கேற்றி வச்சு பாருங்க, சுமாராக இருக்கிற கோலம் கூட சூப்பராக தெரியும். காலையில் இந்த சூரியனோட வெளிச்சம் இல்லாமல் இந்த விளக்கோட வெளிச்சத்தில் பார்க்குறப்போ ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தயிர் உர ஊற்றி வச்சுருந்தேன், பாப்பாவுக்கு தயிர் சாதம் இன்னைக்கு செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. ஆனால் அவங்க என்னடானா மோர் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டா. அப்புறமா பருப்பு கடைஞ்சி தாளிச்சிட்டு கத்திரிக்காய் கூட்டு செஞ்சு லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்து விட்டு. நீங்களும் இந்த மாதிரி பக்கத்துலலாம் போயிட்டு என்ன கோலம் போட்டிருக்காங்கன்னு பார்ப்பீங்களான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.